குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஆம் உங்கள் நட்ராஜ் டீக்கர்ஸ் ஆஃப் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். என்னுடைய அந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக அறிமுகமாகி என்னுடைய சொந்த அனுபவத்தை அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டு ஆர்ட்ஸ் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், டீக்கர்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் சொல்லிடுறேன். லேடிஸு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நிறைய கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நான் வந்து வீட்டு வேலைக்கு போகிறேன் சார், பொருளாதார கஷ்டமாக இருக்குது, வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரியில் வந்து அரபு நாடுகளில் ஒரு ஆஃபீஸு வேலைகளுக்கு போனீங்க எதுன்னு வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டயத்தில் இந்த வீடுகள் அரபிகளோட வீடுகளுக்கு போனீங்கன்னா ஒரு 70-75% வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா கஷ்டமான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு அருமை சகோதரி வந்து வாய்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா பெண்மணியும் துபாயில் இருக்கிறாங்க. இல்லை துபாயில் பஹ்ரைனில் இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பிடுறாங்க, 4 நாளைக்கில் எழுப்பிடுறாங்க. அந்நேரம் மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5-6 கிலோ மீன் வாங்குறாங்க. வாங்கி எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு டிஃபன் பண்ணணும். அதுக்கடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறதுக்கு, ரெண்டாவது அந்த அரபியோட துணிமணிகளை துவைக்கணும். அதே மாதிரி எஜமானியோட துணிமணிகள் எல்லாமே துவைக்கணும். அதுக்கடுத்து சாப்பாடு, இந்த பொண்ணு இந்த லேடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கடுத்து மதிய சாப்பாடுக்கு எல்லாம் பண்ணி வைக்கணும். பண்ணி முடிச்சோடனே பிள்ளைகள் எல்லாம் வந்துடுவாங்க. பிள்ளைகளை ஸ்கூலில் போய் கூப்பிட போகணும். இது போக இடைப்பட்ட டயத்தில் வந்து காரு எல்லாமே துடைக்கணும். எல்லா வேலையுமே இந்த ஹவுஸ் கீப்பிங் தான் வேலை பார்க்குறாப்புல. வீட்டு வேலை அவ்வளவு இருக்குது, பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் இருக்குது. சாயங்காலம் ஆன உடனே ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கேன்னா திரும்ப வந்து அந்த அரபியோட பீச்சு பார்க்கில் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு நைட்டு 11 மணி 12 மணி ஆகுது. வந்ததுக்கப்புறமும் சொல்ல முடியாத கொடுமைகளையும் அந்த அரபி கொடுத்துட்டு கேட்காப்புல. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 90 பீடி 100 பீடி தான் கொடுக்குறாப்புல பஹ்ரைன் தினார். நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லைன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு நாடுக்கு இங்கேருந்து நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப்பிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க பெண்களே, இந்த வீடியோ பார்க்குற அனைத்து சகோதரிகளுமே வெளிநாடுனாலே வந்து குறைஞ்சபட்சமாக நானும் வெளிநாட்டில் தான் வேலை பார்த்தவன் தான். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி ஒரு மேன் பவர் கன்சல்டன்சின்னு வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு 40,000 ரூபாய்க்கு கீழே அவன் வெளிநாடு வேலைக்கு போனாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். குடும்பத்தை மறந்து போகிறான். இந்த வெளிநாடு வேலை வந்து பார்த்திங்கனாலே பணம் சம்பாதிக்கலாம், மன நிம்மதி கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வேலை பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், நிம்மதியான தூக்கம் இருக்காது. நைட்டு 14 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி தான் வரும் பாத்ரூமில். இங்கே 12 மணிக்கு 1 மணிக்கு அடிக்க வெயில், காலைல 7 மணிக்கு அங்கே அடிக்கும் சொல்லுன்னு. மன நிம்மதி இருக்காது. காலைல தூங்கி இந்த சொன்னேன் வேலைக்கு 7 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும், நைட்டு 8 மணிக்கு ஆகும், வந்து சமையல் பண்ணணும், திரும்ப 5-5:30 மறுநாள் காலைல வேன் வந்துடும். அந்த வேனில் தான் மொத்தம் அள்ளி போட்டு வேலைக்கு போவாங்க. மன நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. என்ன மாதம் ஆச்சுன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் வந்துடும். அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு நிறைய போயிட்டு இருக்கீங்க. இந்த வெளிநாடு வேலைகளில் போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல வேலைகளுக்கு போங்க. முடிந்தளவுக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு, வீடு ஆயாம வேலைகளுக்கு, நாணி வேலைக்கு தயவுசெய்து போக வேண்டாம். என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது நான் தவறுதலாக பேசுனதுன்னா சாரி, ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி அரபிக வீட்டில் போய் இருந்துட்டு இந்த பெண்கள் படாத பாடுபடுத்துகிறாங்க, நிறைய துன்புறுத்துகிறாங்க. ஏங்க அந்த 15,000 20,000 சம்பளத்தை நம்ம இந்தியாவிலே ஒரு சித்தாள் வேலைக்கு போனாலே எடுத்துடலாம், சரியா இல்லைங்களா. அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையான வேலையெல்லாம் கொடுக்குறாங்க அங்கே. சொல்ல முடியாத வேலைகள் முதற்கொண்டு, ஏன்னா சில வேலைகளை சொல்ல முடியாது. அந்த மாதிரி மனித மூலமாக ரொம்ப ரொம்ப துன்புறுத்தி அடிக்கிறது வைக்கிறது எல்லாம். ஏன்னா சில மோசமான அரபிகள்லாம் சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை நாசம் பண்ணி விட்ருவாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அண்ணா டெய்லி என்னை ஒட்டகம் வைக்க விடுவான் அண்ணா அந்த அரபி. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நான் நடந்தே போகணும். கொஞ்சம் சட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை சட்டை போட்டு விட்டுருவாப்புல. சாயங்காலம் தானே சவுக்கு அடிப்பாப்புல. ஏன்னு கேட்டால் நீ அந்த இடத்துல போய் தூங்குன,
அந்த வெள்ளை சட்டை போட்ட அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படுத்த அந்த பாலைவனத்தில் அந்த செம்மண் வந்து மண் ஒட்டும். அதுக்காக தான் வந்து அந்த அடையாளத்தை கொடுத்துட்றான்ட்டு. முடிந்த அளவுக்கு பெண்களே வெளிநாடு வேலைக்கு, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு, இந்த பாத்திரம் கழுவுறது, சட்டிவான விளக்குற வேலைக்கு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து ஒரே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலைக்கு போங்க, படிச்சுக்கலாம், அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல வேலைக்கு போங்க. அதே மாதிரி முடிந்தளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை எதுவும் வந்ததுன்னா அங்கே உள்ள இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி உதவி செய்கிறதுக்கு நிறைய டீம்கள்லாம் வந்துருச்சிட்டாங்க. இன்றைக்கி ஃபேஸ்புக் மூலம் இருக்குது, அதே மாதிரி யூடியூப் நிறையா வந்துருச்சு. அது மூலமாக அவங்களோட குறைகளை சொல்லுங்கள். இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக உங்களை விடுவிச்சு கொண்டு வந்துடுறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். பை.